இல்லடா, நீங்க இல்லாம ரொம்ப போர் அடிச்சது. பேசாம ஹோம்வொர்க் எழுதலாம்னு நினைச்சேன். லேட் ஆனதுக்கு சாரி ஆனா, நாங்க எல்லாரும் ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருந்தோம். டிங்கியும் அதை விளையாட ஆசைப்பட்டா, ஆனா அவ சைஸுக்கு அது கரெக்டா இருக்காதுல்ல. நீ வேணா அடுத்த தடவை ரெஸ்லிங் ட்ரை பண்ணு, அது உனக்கு கரெக்டா இருக்கும். ஆமா, நீ சொன்னது சரி ஜாக். போதும் போதும், என்ன கிண்டல் பண்றத நிறுத்துங்க. நான் இனிமே உங்க யார்கிட்டயும் பேச மாட்டேன். என்னாச்சு உனக்கு? ஃபுட்பால் டீம்ல இருக்க முடியாதுன்னு சொன்னதுக்கா இவ்ளோ கோவப்படுற? ஆனா நாங்க உண்மையா தானே சொன்னோம். ஃபுட்பால் ஆடணும்னா கொஞ்சமாவது ஹைட் இருக்கணும். எனக்கு புரியுது, நான் ரொம்ப குள்ளமா இருக்கேன்னு நீங்க சொல்றீங்க. நான் ஒத்துக்கிறேன். இனிமே உங்க கூட நான் ஃபுட்பால் விளையாட வரமாட்டேன். நீங்களே தனியா விளையாடுங்க. நீ குள்ளமா இருக்கன்றத ஒத்துக்கிட்டு வெங்கி, என்ன சொன்னாலும் அதுல மாற்றமே இல்ல. அதனால என்ன? நீ இனிமே என்ன ட்விங்கின்னு கூப்பிடாத, புரிஞ்சுதா? சரி, நான் உன்னை கர்னல்னு கூப்பிடுவா. அது உனக்கு பொருத்தமா இருக்கும். ஏன்னா ஆமா, சரியா சொன்னீங்க. கர்னல்னா கோதுமைன்னு அர்த்தம். ஆனா நாம சொல்ற கர்னல் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர். அந்த கர்னல் ஒரு மரவெட்டிக்கு குழந்தையா பிறந்தாரு. நான் தான் அந்த மரவெட்டி. சரி, நீ அவன் வைஃபா இரு. நாம 2 பேரும் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. அதான் கடவுள் சாப்பாட்டுக்கு நமக்கு எந்த குறையும் வைக்கல. ஆமா, நம்ம அதிர்ஷ்டசாலிங்கதான். ஆனா ஒரு குழந்தை இருந்தா நம்ம குடும்பம் நிறைவா இருக்கும். இன்னும் அதிக சந்தோஷத்தோட நம்ம இருக்கலாம். குழந்தை, ஆமா, ஒரு குழந்தை இருந்தா நல்லாதான் இருக்கும். நீ சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அவங்க பேசுறது நீ கேட்டியா? அவங்க ரொம்ப ஏக்கத்தோட இருக்காங்க. நாம அவங்க 2 பேருக்கும் சந்தோஷத்தை தந்தா என்ன? ஒரு பையனோ பொண்ணோ, இல்ல நெட்டையோ குட்டையோ, ஒரு நெல்மணி அளவு இருந்தா கூட நான் அந்த குழந்தைய சந்தோஷமா ஏத்துக்குவேன். நாங்க பேசுறது கேக்குதா? ஹலோ, நாங்க கூப்பிடுறது உங்க காதுல விழுதா? சரி, எங்களோட கேள்விக்கு பதில் சொல்லு. உன்னோட கல்யாண வாழ்க்கை ஒரு குழந்தையால தான் நிறைவடையும் நினைக்கிறியா? ஆமா. அப்ப சரி, உன் விருப்பப்படியே உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அவனால உனக்கு எல்லாமே நன்மையாதான் நடக்கும். இங்க பாரு, நான் போய் மரத்தை வெட்டி வித்துட்டு வரேன். நீ உள்ளேயே பத்திரமா இரு. காத்து பலமா அடிக்குது. நீ உள்ளேயே இருந்து ஓய்வெடு, புரிஞ்சுதா? போயிட்டு வரேன். சரி, நான் போய் மரத்தை வெட்டி வித்துட்டு வரேன். வெளியே வராத, இங்க பனிமழை பெய்யுது. ஒரே பனிக்கட்டியா இருக்கு. உள்ளேயே இரு. நான் சொல்றது கேக்குதா? ஏன்னா உன் வயிறு இப்ப பெருசா இருக்கு. நீ இதுல நடக்க முடியாம கீழே விழுந்தனா உன்னால எந்திருக்கவே முடியாது. அதான் சொன்னேன். என்ன, குழந்தை பிறந்துருச்சா? எங்க என் பையன்? எங்க என்னோட முத குழந்தை? எப்படியோ உங்க அம்மா ஆசைப்பட்ட மாதிரி நீ வந்து பிறந்துட்ட. ஆனா இவன் ரொம்ப குட்டியா இருக்கிற மாதிரி இருக்கான்ல. இவன் குழந்தை தானே, அதான் இப்படி இருக்கா. சீக்கிரமாவே வளர்ந்துருவான். இவனால நமக்கு பெருமை வந்து சேரப்போது பாருங்க. கர்னல், கர்னல், நீ எங்க இருக்க? வெளிய வா. உனக்காக நான் துணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், வந்து பாரு. சீக்கிரம் வா. இப்ப என்ன டைம் ஆச்சு? நீ வெளிய வந்தா தான் சொல்லுவேன். நான் சொல்றேன். இப்போ மணி 3. அப்புறம் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் அம்மா நீங்கதான். சரி சரி, அதெல்லாம் அப்புறமா பேசலாம். நான் உனக்காக என்னெல்லாம் வச்சிருக்கேன் பாரு. ஒரு ரெட் ஹேட். அம்மா, இது ரொம்ப அழகா இருக்கு. இனிமே நான் எங்க இருந்தாலும் நீங்க என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கர்னல், சீக்கிரமா வா, நேரமாச்சு, மார்க்கெட்டுக்கு போகணும். இப்ப நான் சொல்றத கவனமா கேளு கர்னல். இந்த ஹேண்ட்பேக் நீ வெச்சுக்கோ. இந்த 3 காயின்ஸையும் வெச்சுக்க. நீ நல்லபடியா இதை உபயோகப்படுத்துவேன்னு நம்புறேன். பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வரேம்மா.
அப்பா இப்படி குதிரை மேல போறது ஜாலியா இருக்கு. வேகமா போங்கப்பா. என்ன இது? யாருமே இல்லாம நீ ஆப்பிள கூடக்குள்ள போடுற, அதுவும் அழகா அடுக்குற. இங்க என்ன நடக்குது? எல்லாமே மாயமா இருக்கு. ஓ, உத்து பார்த்தாதான் தெரியுமா, நம்ம மரவெட்டியோட பையன் தான் கூட பக்கத்துல நிக்கிறான். அவன் நெல்மணி சைஸ்ல இருக்கிறதுனால தெரியல. ஓ, உங்க ரெண்டு பேருக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். நாங்க மார்க்கெட் போயிட்டு வந்ததுல ரொம்ப சோர்வாவும் பசியாவும் இருக்கோம். சாப்பிட ஏதாவது இருக்கா? ஆனா சாப்பிடறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன். இன்னைக்கு நம்ம பையன் மார்க்கெட்ல எவ்வளவு சுறுசுறுப்பா நடந்துக்கிட்டான் தெரியுமா? அவன் தேவதைங்களோட ஆசீர்வாதத்துல பிறந்தவனாச்சே. நம்ம பையன் பார்க்கிறதுக்கு வேணா குட்டியா இருக்கலாம்,